கர்த்தருடைய நாமம் படுவதாக. இந்த கால வேளையில கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அடியாளை பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க போற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 118, 27. சங்கீதம் 118, 27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். இந்த வார்த்தை தான். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வசனம் இந்த வார்த்தை. இந்த இந்த வசனம் தான். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். மிக அருமையாக இந்த வார்த்தைய நான் பிரசங்கம் ரெடி பண்ணும்போது, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நாளா இதை தியானிக்கணும். என்ன இது? என்ன இது? கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள்ன்னு சொல்லியிருக்குது. என்ன, என்ன, என்ன? அப்படின்னு நான் இத அதிகமா யோசிச்சதுண்டு. ஆனாலும் நான் ஆண்டவர விடாப்பிடியா, "அப்பா இதுக்கெல்லாம் விளக்கம் எனக்கு வேணும். நீங்க எனக்கு சொல்லிக் குடுக்கணும். நீங்க சொல்லிக் குடுத்தா தான் இத நம்ம ரெடி பண்ண முடியும். இந்த பிரசங்கத்த ரெடி பண்ண முடியும்." அப்படின்னு கொஞ்ச நாளா நான் இத யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு வச்சிருந்தது. அப்படி யோசிக்கும்போது, "நீ எழுத ஆரம்பி, உனக்கு நான் சொல்றேன்னு" சொன்னாரு. ஓகே. இத யோசிச்சு யோசிச்சே எழுதாம ரொம்ப நாளா வச்சிருந்தேன். அப்போ எழுத ஆரம்பி. நீ எழுத ஆரம்பிக்கும்போது வார்த்தைகள நான் குடுப்பேன். நீ முதல்ல எழுத ஆரம்பி அப்டின்னாரு. சரிங்க ஆண்டவரே அப்டின்னு சொல்லிட்டு, இந்த வசனத்தை எழுதி, ஆண்டவர் குடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் அனைவருமே இத தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகம் நமக்கு எப்பவுமே ஒரு பொக்கிஷம். வேதம்ங்கிறது ஒரு பொக்கிஷம். தோண்ட, 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 தோண்ட நம்ம ஆழத்துக்கு போக, 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 போக அநேக காரியங்கள் நமக்கு இந்த வேதத்தின் மூலமா அறிய முடியுது. எப்படி ஒரு நிலத்த தோண்டும்போது, மேலாப்புல மண் மண் படிவங்கள் வரும். அப்புறம் கொஞ்சம் தோண்ட தோண்ட பாறைகள் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தோண்ட தோண்ட சில கனிமங்கள், உலோகங்கள் வரும். அப்புறம் கொஞ்சம் தோண்ட 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 பொக்கிஷங்கள், நல்ல ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷங்கள் வரும். பொன், வைரம், வைடூரியம், கோமேதக, புஷ்பராகம் இப்படி நெறைய நல்ல பொக்கிஷங்கள் இன்னும் ஆழமா தோண்ட 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 மண்ணை தோண்டும் பொழுது என்னென்ன படிவங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. எப்படி அது நமக்கு கிடைக்குது? சும்மா அப்படி மேலாப்புல தோண்டிட்டா, இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷம்லாம் கிடைக்குமா? இல்ல கிடைக்காது. அப்போ ஆழமா தோண்டணும். ஆழமா தோண்டுறதுக்கு நம்ம நெறைய எஃபர்ட் போடணும். ஆழம் தோண்டணும். இப்ப தங்க சுரங்கங்கள் எல்லாம் இருக்குது. அந்த தங்க சுரங்கமெல்லாம் சும்மா இப்படி கொஞ்சம் ஒரு 20 அடி, 30 அடி, 50 அடி, 100 அடியிலலாம் கிடைக்காது. அது இன்னும் ரொம்ப அதிகமா 2000, 1000 அடிக்கு மேலயெல்லாம் அப்படியே தோண்டும்போது தான் இந்த மாரி பொக்கிஷம் எல்லாம் கிடைக்கும். அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு பொக்கிஷ சாலை. அந்த பொக்கிஷ சாலை எப்படின்னா, நம்ம அதை ஆழமா, ஆழமா தியானிக்கும்போது, ஆழமா அத படிக்கும் பொழுதுதான், கர்த்தர் நெறைய காரியத்தை அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் இத்தன ஆண்டாண்டு காலமா முதலாம் நூற்றாண்டிலேயே வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முதலாம் நூற்றாண்டிலிருந்து எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் வேதத்த இந்த ஒரே வேதத்த தான் லட்சக்கணக்கான மக்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும், இந்த க்ஷணம் வரைக்கும். இந்த ஒரே வேதத்தினுடைய விஷயத்த தான் அத்தன மக்களும் பிரசங்கம் பண்ணிட்டு, கர்த்தரோட வார்த்தையை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி விஷயம் கர்த்தர் கொடுக்கறதில்ல. ஒரே மாரி தெளிவு கொடுக்கறதில்ல. அவரவர்கள் இருதயத்துக்கு ஏற்றது போல, அவரவர்கள் தேடுவது போல, ஒவ்வொருத்தரும் தேடுவது போல, இருதயத்தில் ஏற்றது போல, இப்படியாக அ ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் இந்த வேதத்தினுடைய அர்த்தத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுதுதான், இத்தனை ஒரே புஸ்தகம், வேத புஸ்தகம், பரிசுத்த வேதாகமம். இந்த ஒண்ண வச்சுட்டு அவ்வளவு பேரும் பேசணும்னா யோசிச்சு பாருங்க. அது கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு அ வார்த்தைகள். அதாவது தேவனுடைய விலையேற பெற்ற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல அந்த எந்த இடத்துல போய் அவர் பேசுறவங்க பேசுறாங்களோ, அந்த இடத்துக்கு போல. எந்த ஒரு அ காரியத்தை சொல்ல விரும்புறாங்களோ, அதே போல. இப்படி ஒ பல டைமென்ஷன்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த மக்களுக்கு பேசுகிற மக்களுக்கு அதை பற்றியான காரியத்தை உணர்த்தி செயல்பட வைக்கிறார், சொல்ல வைக்கிறார். அப்படி நம்ம தோண்ட, தோண்ட, தோண்ட எப்படி பொக்கிஷங்கள் கிடைக்கிறதோ, அதே போல தான் வேதத்தை நம்ம தியானிக்க, தியானிக்க, தியானிக்க கர்த்தர் அருமையான வார்த்தைகளை நமக்கு கொடுக்க இருக்கிறார். யார் தியானிச்சாலும், யார் ஆண்டவருடைய வார்த்தையை பேச விரும்பினாலும், அவரவர்களுக்குரிய யோசிச்சே நம்ம பார்க்க மாட்டோம். ஐயோ! நம்ம இப்படி ஆண்டவர் தெளிவ கொடுத்திருக்கிறாரு. நமக்கு என்னன்னே தெரியாம இருந்ததே! இப்படி ஒரு தெளிவ கர்த்தர் கொடுத்திருக்கிறாரேன்னு, நம்ம சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தெளிவ ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் பொழுது தான், இந்த வேத புஸ்தகம் ஒரு விலையேற பெற்றது. இந்த வேத புஸ்தகம் ஒரு பொக்கிஷ சாலை. இந்த வேத புஸ்தகம் ஒரு நல்ல ஒரு அ ஆலோசனை கொடுக்கிற ஒரு புஸ்தகமாக எல்லா விதத்திலுமே சகல நம்மளோட வாழ்க்கைக்குரிய அனைத்து காரியத்துக்குமே உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேத புஸ்தகத்துல இல்லாத விஷயமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக புஸ்தகம் தான் நம் வேத புஸ்தகம். இப்படிப்பட்ட வேதத்தை அறிந்த நாம், எப்படி நம் வாழ்க்கையில செயலாக்க செய்ய வேண்டும்? எல்லாத்தையும் அ என்பதை ஆவியானவர் நமக்கு நமக்கு நம்மளோட இருந்து நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்போது தான், அவர் நம்மை பிரகாசிக்க செய்கிறார். நம்மோடு இருந்தா தான். ஆவியானவர் நம்மோடு இருந்து, நம்மளை வழி நடத்தும்போது தான், நம்மை பிரகாசிக்க செய்கிறார். இன்றைக்கு தலைப்பே நம்ம என்ன தலைப்ப பார்த்தோம்? கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்கிறார். அப்ப யார் நம்மை ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை பிரகாசிக்க செய்கிறார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்கிற இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் நம்மை பிரகாசிக்க செய்கிற விதம் என்ன? எப்படி நம்மை பிரகாசிக்க செய்கிறார்? நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில, தேவன் நம்ம எப்படியெல்லாம் பிரகாசிக்க செய்கிறார் என்று பார்த்தோமானால், மத்தேயு 5:13 மத்தேயு 5:13 அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய, வேறொன்றுக்கும் உதவாது. இந்த வசனத்துல தேவன் நம்மையெல்லாம் குறிப்பிடுவது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலுமே தேவன் நம்மோடு பேசறன்னா, எல்லாவற்றுக்குமே ஒரு உதாரணம். அந்த உதாரணம் குடுக்கறது கூட, நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக் கொண்டிருக்கிற, இப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயத்த வச்சு தான், கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துறார். பா நம்ம அப்படி பார்த்தா நம்ம எத்தனையோ காரியத்த நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் உலகத்துல இருக்கும்போது சொன்ன உதாரணம் எல்லாம் பார்த்தா, விதை விதைக்கிறவன பாருங்க. பாருங்க விதை விதைக்கிறதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால பார்க்கிறது. காட்டு புஷ்பங்களை பாருங்க. ம். குருவிகளை பாருங்க, பறவைகளை பாருங்க. இப்படித்தான் நம் கண் முன்னால ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் பார்க்கிற விஷயத்த வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை, அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி நாம பார்க்கும் அப்போதுதான், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்புன்றது எவ்ளோ முக்கியம் குடும்பத்துல வாழ்வதற்கு. நம்ம இந்த வாழ்க்கையில உப்புங்கிறது எவ்வளவு முக்கியம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பில்லா இந்த நம்ம ஆ உலக பழமொழி கூட உப்பில்லா பண்டம் குப்பையிலன்பாங்க. அப்ப அந்த உப்புன்றது ஒரு சாதாரண விஷயம். அது ஒண்ணும் பெரிய விலையேறப்பட்ட விஷயம் கூட கிடையாது. ஆனா, அந்த விலையேறப்பட்ட விஷயம் கூட இல்ல. இது கடல் நீர்ல எடுக்கப்பட்ட உப்பா இருந்து, நமக்கு எவ்வளவோ மற்ற விளைச்சல் அதுக்குரிய பணத்தை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, உப்புங்கிறது கொஞ்சம் கம்மியான விலையில நம்ம வாங்குறோம். நம்ம நம்ம கடையில போய் ஒரு ரூ. 10க்கு ஒரு பேக்கெட் 1 கிலோ பேக்கெட்ட ரூ. 10 ரூ. 20க்கு வித்துடுறாங்க. இவ்வளவு தான் அந்த உப்பினுடைய விலை. ஆனா, கர்த்தர் நம்மை அந்த ஒரு அந்த உப்புன்றது எவ்ளோ முக்கியம். விலை கம்மியா இருந்தா கூட, அந்த உப்புன்றது எவ்ளோ முக்கியமான ஒரு பொருள் நம்மளுடைய சமையல்ல, நம்ம சாப்பிடுறதுல. ஒவ்வொரு நாளும் சாப்பிடாதவங்க யாராவது இருக்க முடியுமா? அப்படி சாப்பிடுற ஒரு விஷயத்துல உப்புங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான பொருளா இருக்குது. ஆனா கம்மி விலையில. அப்போ அப்ப நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
நம்ம ஒண்ணும் பெரிய ஆட்கள் கிடையாது. சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதர்களை என்ன அவர் சொல்றாருன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க. உப்பு எவ்வளோ முக்கியம். எவ்வளவு விலை குறைவா இருந்தாலும் அது எவ்வளோ முக்கியம். அதே போல தான் நாம இந்த உலகத்துல வெகு சாதாரண மனிதரா இருந்தா கூட, அ உப்புக்கு ஒப்பிட்டு நீங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துக்கு. அப்படின்னு ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்க, ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகள கர்த்தர் சொல்ற வார்த்தை, "நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்." அப்போ அவ்வளவு ஒரு ஆ விஷயத்த, அவ்வளோ ஒரு இப்போ விலையே அதாவது அந்த உப்புன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு பொருளுக்கு நம்மளை வந்து கர்த்தர் வந்து நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வைத்திருக்கிறார். அப்ப என்ன அவ்வளவு விசேஷம் அந்த உப்புல? உப்புல என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது அந்த உப்பு இல்லாம பண்ண குப்பையிலேன்னு போடுற அளவுக்கு ஆ உப்பு அப்படி என்ன விசேஷம்? அப்படி என்ன செய்யுது அந்த உப்பு? அப்படி என்ன அந்த உப்ப கம்பேர் பண்ணி கடவுள் நம்மளோட பேசினாரு? அப்படின்னு எல்லாம் நாம வந்து யோசிச்சு பார்த்தா, உப்பு 2 விஷயத்துக்கு பயன்படுறத நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உப்பு 2 விஷயம், முக்கியமான விஷயம். உப்பு எல்லா ச சமையலும் ருசியை கொடுப்பது. உப்பு ருசிய கொடுக்குது. உப்பு என்ன பண்ணுது? ருசிய கொடுக்குது. உப்பு இல்லாட்டினா நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லாவே இருக்காது. எப்பேர்ப்பட்ட சமையல், எவ்ளோ காஸ்ட்லியா, எவ்ளோ கிராண்டா நம்ம சமைச்சிருந்தா கூட, அது உப்பு போடலைன்னா அதோடைய டேஸ்ட்டே தெரியாது. ஏதோ சப்புன்னு என்ன டேஸ்ட்டே தெரியாது. ஆனா அந்த உப்ப மட்டும் போட்டு பாருங்க. அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும். ஆ சமைச்ச உணவுகள். அப்போ ருசிய கொடுக்குது உப்பு. உப்பு அப்படியே ருசியை கொடுக்குது. அப்போ நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு என்ன பண்ணுது? ருசிய கொடுக்குது. அப்போ இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ருசியை கொடுக்கிறவங்களா இருக்கணும். ருசியை கொடுக்கிறதுனா எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகள் ருசியை கொடுக்கிறதுனா எப்படி? அது என்னது ருசியை கொடுக்கிறதுனா? ருசியை கொடுக்கிறதுனா என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய குணங்களை பெற்றிருக்கிறோம். அவருடைய குணங்களை நம்ம பெற்றிருக்கும் பொழுது, அவருடைய குணங்களை நாம் வெளிப்படுத்துறோம். அவருடைய குணங்கள் என்ன வெளிப்படுத்துறது? சாதாரணமா இந்த உலகத்துல சாதாரணமா ஆ கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த இப்ப நம்ம அப்ப வந்து ஆ முதல்கெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா, இந்த மினிஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து மிஷனரிகளா வந்து இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் ஆரம்பிச்சு, ஆண்டவருடைய அன்பை ஆண்டவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துனாங்க. அவங்க எப்படி வெளிப்படுத்துனாங்கன்னா, அப்படியே வந்து அப்படியே அரவணைக்கிறது. அரவணைச்சு கர்த்தருடைய வார்த்தை குடுத்தது. என்னென்ன இல்லையோ, எதுக்கு தேவையோ, நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல மிஷனரிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம்னா, முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? அவன் எந்த சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறான்? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன குடுக்கணும்? அப்படிங்கிறத முதல்ல அவங்க செஞ்சாங்க. எடுத்தோனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற வார்த்தைய அவங்க பயன்படுத்துற மாதிரி இல்ல. எல்லா புஸ்தகங்களும் நம்மலாம் படிச்சு பார்த்தோம்னா, அவங்க செஞ்ச காரியம் என்னன்னா, முதல்ல என்ன தேவை? மக்களுக்கு என்ன தேவை? இப்ப என்ன தேவைன்னு பார்த்தா, இங்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை கொடுத்தாங்க. அன்பு எப்படி? தன்னுடைய பேச்சுல குடுத்தாங்க. தன்னோட அரவணைப்பான பேச்சு. அப்ப மகிழ்விக்கிற பேச்சு. மனசுக்குள்ள ஆறுதல் கொடுக்கிற பேச்சு. கஷ்டப்படுற மனுஷனுக்கு ஆறுதல் கொடுக்கிறது. அவங்கள அரவணைச்சு போறது. மக்களால் ஒதுக்கப்பட்ட மக்களையும் சேர்த்துக் கொள்வது. மக்களால் ஒதுக்கப்பட்டு, ஆ தீண்டாத்தகாதவன், அப்படியா, இப்படியா, தரித்திரன், இப்படின்னெல்லாம் ரொம்ப ஏழ்மையானது, இப்படின்னெல்லாம் இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒதுக்குற மாரி பண்ணுவாங்க. ஆனா அந்த மாரி மக்களை எல்லாம் கூட அவர்கள் சேர்த்து அவர்களுடைய தேவைகள் என்ன? உணவுயா? உடையா? படிப்பா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸ், எல்லா சர்ச்சஸ் எல்லாமே வந்து அ அந்த காலத்துல இருந்தே மிஷனரிகள் வந்து எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்து, கர்த்தருடைய அன்ப வெளிப்படுத்துனாங்க. இத்தன காரியத்த செஞ்சுட்டு தான் ஆண்டவர் யாருன்றத அவங்க அறிய வச்சாங்க. இப்படித்தான் இன்றைக்கு நாம் கேட்ட மிஷனரிங்க சொன்னதையெல்லாம் கேட்டு வச்சு, ஆண்டவர அறிந்த நாம் என்ன செய்யணும்?
அதே போலதான். அவர்கள் நமக்கு எப்படி கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தினார்களோ, அப்படித்தான் ஆண்டவருடைய அன்பை அதை ருசித்த நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி? இதேதான். நல்ல நல்ல குணம். உதவி செய்கிற குணம் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சம், அரவணைக்கிற குணம், ஆறுதலா பேசுற கஷ்டமான மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தை. இப்படியெல்லாம் தேவனுடைய குணத்தை நாம் வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் தேவன் அவருடைய நாமம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். வெளிப்படுத்துற நம்மையும் கர்த்தர் என்ன பண்றாரு? பிரகாசிக்க செய்றாரு. இப்படி எல்லாம் நாம நற்குணங்களோடு நாம் இந்த உலக மக்களோடு நாம கலந்து, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, யாரோ இவங்க அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்தது தெரியுமா? அவங்க என்னோட பேசுனது, இன்னும் கொஞ்சம் பேசலாமா, கேட்கலாமா அப்படின்ட்டு கூட இருந்தது. அவங்க சொன்ன வார்த்தை என் கஷ்டமான சூழ்நிலைக்கு எனக்கு இருதயத்துல எவ்வளவு ஆறுதலா இருந்தது. இப்படி எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுறத கேட்டவங்க அப்படி சொல்லும் பொழுது, நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நாமும் அவங்க முன்னால ஒரு வெளிச்சமா பிரகாசிக்கிறோம். அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு ஒளிய கொடுத்த மாரி பிரகாசிக்கிறோம். அது யார் செய்யற வேலை? ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன். பிரகாசிக்கிறது. இந்த மாதிரி ஒரு ருசியுள்ள ஒரு பதார்த்தமாக எப்படி உப்பு பயன்படுகிறதோ, அதே போல இந்த உலகத்துக்கு நாம் ருசியுள்ளவர்களாக, அவர்களை ஊக்குவிக்கிறவர்களாக, அந்த மாரி நம்ம வாழ்றோம். கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைங்க. அடுத்ததாக இன்னொன்னு உப்புக்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா, பாதுகாக்கிறது. பாதுகாக்கிறது. உப்பு என்ன செய்யுது? உப்ப நம்ம வச்சு, அ இப்ப நம்ம பாதுகாக்கிறதுன்னா எப்படி? பொருள்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உப்பு பாதுகாக்குது. எப்படி? இப்ப நாம ஆ ஆ ஒரு ஊறுகாய் போடணும். எலுமிச்சங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இப்படி எல்லாம் நெறைய இன்னும் சொல்லப்போனா மீன் ஊறுகான்னு போடுறது எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மீன் கொஞ்சம் கெடாம இருக்கிறதுக்கு, உணவுப் பொருள்கள் கெடாம இருக்கிறதுக்கு, உப்ப போட்டு வச்சா, அந்த பல நீண்ட நாட்களுக்கு அது உப்பு கெடாம பாதுகாக்கும். அப்போ நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது, இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற தன்மைய, ஆ இந்த உப்பு நமக்கு பயன்படுது. எப்படி பாதுகாப்பு? எப்படி பாதுகாப்பு? அழிந்து போகிற ஆத்துமாக்களை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், அழிந்து கொண்டிருக்குன்னா, நாங்க என்னப்பா அழிஞ்சிட்டு இருக்கிறோம்? நாங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னு மக்கள் சாதாரணமா சொல்லுவாங்க. ஆனா, அவர்களோட ஆத்துமா அவர்கள் சாதாரணமா சொல்றது, நாங்க என்ன அழிஞ்சுட்டு இருக்கிறோம்? நாங்க என்ன பாவம் பண்ணிட்டுக்கிறோம்? நாங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நேர்மையா தான் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா, தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவர்கள் அறியாமல் இருக்கிறார். மக்கள் எல்லாம் இந்த உலகத்துல தங்களுடைய ஆத்துமாவை குறித்து அறியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் போகும் பொழுது, அ இந்த ஜீவன் வெளிய போகும்போது, அது எங்க போகுன்றது அறியாமல் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜீவன் எங்க போகும்? இந்த ஆத்துமா எங்க போகும்? இந்த நித்திய வாழ்க்கை இருக்குதே ஆத்துமாவுக்கு. நித்தியமான வயசு இருக்குதே ஆத்துமாவுக்கு. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு 90 வயசு, 100 வயசுங்கிறது மேக்ஸிமம். அது நித்திய வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு ஒரு புள்ளி மாதிரி, ஒரு புள்ளி மாதிரி. அப்போ இந்த புள்ளி மாதிரி ஒரு 100 வருஷம் நம்ம இருக்கிற அந்த 100 வருஷத்த நம்ம வாழும்போது, நம்ம ஆத்துமாவை குறித்து அறியாத கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஆத்துமா எங்க போகும் அப்படின்றது அறியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயங்கள அவங்களும் தெரிஞ்சது போல சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜீவன் பரவுது. அது சொர்க்கத்துல இருக்குது. இப்படி நிறைய காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வாங்க. ஆனா, ஆத்துமாவினுடைய உண்மை நிலை என்னன்னா, நித்திய ஜீவனை பெறுவதுதான். நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்றது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து வச்சிருக்கிற நித்திய ஜீவனா, நித்தியமா நம்ம ஆத்துமாவுக்கு வாழ்வை வைத்திருப்பது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை அறிகிற அறிவு, அவரை பற்றுகிற விசுவாசம், அவரோடு வாழ்ற வாழ்க்கை. இதுதான் நம்ம ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வழி. இத அறியாமல் இத அறியாமல் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. இந்த அறிவை, இந்த ஆத்துமாவினுடைய அழிந்து போகிற ஆத்மா, அவங்க ஆண்டவர அறியாட்டினா, இந்த நித்திய ஜீவனை எப்படி பெற முடியும்?
நித்திய ஜீவன் இல்லாட்டினா ஒரு ஆத்துமா எங்க போகும்? எங்க போகும்? நரகத்துக்கு தான் போகும். நரகத்துக்கு தான் போகும். கொடுமையான நரகத்துக்கு. புழுக்களும், எரிச்சல், எரிகிற அக்கினி. இப்படி இருக்கிற நரகத்துக்கு தான் ஆத்துமா போகும். ஆனா, ஆண்டவர் அந்த ஆண்டவரை அறிந்து, அவரோடு ஐக்கியமாகி, அவர விசுவாசித்து, அவர் ரத்தத்தை விசுவாச்சு, அவர் நமக்காக பாடுபட்டார். நம்ம பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அப்படின்னு உணர்ந்து, அவரோடு நம்ம ஐக்கியமாகி, அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தா தான், இன்றைக்கு இந்த சரீரத்திலிருந்து நம் ஜீவன் நம்ம விட்டு கடந்து போனாலும், நம்ம ஜீவன் பரலோகத்துக்கு போகும். கர்த்தரோட போய் ஐக்கியமாகும். அதற்கு நித்திய நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அறிஞ்சிருக்காங்க. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள். ஆண்டவர் அப்போ அந்த ஆத்துமா அழிந்து போகாம இருக்கணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு பிரசங்கித்து, இந்த உலக மக்களுக்கு அறிவிப்பது தான் தேவனுடைய பிள்ளைகளால வேலை. தேவனுடைய பிள்ளைகளோட வேலை, இந்த ஆத்துமா அழிவிலிருந்து காப்பாற்றுவது. இப்ப தெரியுதா? பாதுகாப்பு எப்படின்னு? எப்படி வந்து உணவு பண்டங்களை உப்பு வந்து பாதுகாக்குதோ, அதேபோல ஆத்துமாவை அழிவிலிருந்து பாதுகாப்பது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கொடுத்து, அதை ஒரு மனிதர்கள் உணர்ந்து, ஆண்டவரை விசுவாசித்து வரும்பொழுது, அவங்க ஆத்துமா பாதுகாக்கப்படுகிறது. இதை நம்ம அறிந்த பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்னா, நம்மனால முடிஞ்ச வரைக்கும், எந்தெந்த இடத்துலயோ, எப்படி எப்படியோ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு நாம் எப்பொழுதும் தயங்காமல் இருக்க வேண்டும். கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை அப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும். அப்பா நான் இந்த மாரி உம்முடைய வார்த்தையை இந்த மக்கள் மத்தியில சொல்வதற்கு வாஞ்சியா இருக்கிறேன். என்ன நீங்க நாவை நீங்க பயன்படுத்துங்க. என் சிந்தனையை பயன்படுத்துங்க. என்னுடைய இருதயத்த பயன்படுத்துங்கன்னு நம்ம ஆண்டவரோட பேசும்போது ஐக்கியமா அவரிடத்துல நம்ம கேட்கும்போது, அவர் ஏற்ற நேரத்துல நம்மை பயன்படுத்துவார். இதே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய இந்த மீட்டிங் ஜூம் மீட்டிங் தேவ பிள்ளைகளும் சரி, இதை வந்து யூடியூப்ல போட்டு அத கேட்கிறவங்களும் சரி, இந்த வார்த்தைகளை தெளிவாக அறியும் பொழுது, கர்த்தர் அழிவிலிருந்து மீட்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்போது, அவருடைய நாமம் மகிமைப்படுது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரோட வார்த்தை சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம் மூலமாக அவருடைய வார்த்தை, வெளிச்சமாகிய வார்த்தை, மக்களுடைய இருள் நீக்கப்பட்டு, இருதயத்தில் இருக்கிற இருள் நீக்கப்பட்டு, வெளிச்சம் என்கின்ற வார்த்தை உள்ளே கடந்து செல்லும் பொழுது, அந்த ஆத்துமா பாதுகாக்கப்படுது. அதை ஏற்றுக்கொண்ட மக்கள், விசுவாசிக்கிற மக்கள், அவர் ரத்தத்தை விசுவாசிக்கிற நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினாரே என்ற அந்த ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசித்த ஆண்டவரிடத்துல வரும் பொழுது, இந்த நித்திய ஜீவனை பெற, அந்த ஆத்துமா பெறுவதற்கு நாம் செய்யற காரியம் பாதுகாப்பது. பாதுகாப்பது. அப்படி பாதுகாக்கிற நமக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க செய்ய வைக்கிறார். அப்போ இப்படி பிரகாசம் உப்புக்கு உதாரணத்த சொல்லி, உப்பினுடைய தன்மை என்னவோ, அந்த தன்மையில நம்ம வாழணும்னு சொல்லித்தான், ருசியுள்ள பதார்த்தங்களை ருசியுள்ளதாக்குறதாகவும், பதார்த்தங்களை பாதுகாக்கிறது எப்படி எப்படி வந்து உப்பு செய்தோ, அதேபோல இந்த உலக மக்களை நாம் ருசியுள்ளவர்களாக வாழ்ந்து, நம் தேவனை மகிமைப்படுத்தணும். பிரகாசிக்க நம்மளையும் அவர் இப்படி நம்ம மகிமைப்படுத்தும்போது, ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்ய வைக்கிறார். அதே மாரி பாதுகாப்புக்காக ஆத்தும அழிவிலிருந்து மீட்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. ஆ நம்முடைய நம்மை ஆண்டவர் பிரகாசிக்க செய்ய வைக்கிறார். அதேபோல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனம் எல்லாம் இந்த வசனம் அப்படியே உப்புக்கு அடுத்ததாக அப்படியே வந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்ப பாருங்க, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது, இப்படிப்பட்ட கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தை மக்கள் அறிந்து கொள்ள செய்யும் பொழுது, அவருடைய ரட்சிப்பு என்ன? அவருடைய நித்திய ஜீவன் என்ன? இப்படின்னெல்லாம் நம்ம மனிதர்களோடு நாம சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது, ஆ நாம் என்ன செய்றோம்? ஆட்டோமேட்டிக்கா, நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்.
இந்த வெளிச்சத்துக்கு ஏராளம் வசனங்கள் உண்டு. அந்த தனியா ஒரு டாபிக்காகவே பேசலாம் வெளிச்சத்தை குறித்து. ஆனாலும் இப்பத்திக்கு நாம் அறியப் போகிறது ஒரு வார்த்தை மட்டும் தான். நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர். வெளிச்சம் எப்படி இருள் நீக்கி பிரகாசத்தை கொடுக்குத. ஒரு ஒரு சின்ன ஒரு இருட்டு ரூமுக்குள்ள பயங்கர காரிருள் ஒரு இருட்டு ரூம்குள்ள ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்திய ஏத்தி கொண்டுட்டு உள்ள போனா, அந்த இருள் நீங்கி எப்படி அந்த ரூம் முழுக்க ஒரு பிரகாசத்தை உணருதோ, அதே போலத்தான் இருதயமாகிய இருள் இருள் ஆண்டவரை அறியாத அந்த இருதயமான இருளுக்குள்ள அ இருளுக்குள்ள ஒரு சின்ன ஆண்டவரோட வார்த்தையை நாம் கொண்டு போய் சேர்த்தும் பொழுது, அந்த இருள் நீங்கப்பட்டு, அந்த இடத்துல ஒரு பெரிய பிரகாசம் உருவாகிறது. அப்போ அந்த இருள் நீங்க செய்யணும்னா, நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வெளிச்சத்தை ஆண்டவருடைய வெளிச்சத்தை எடுத்துட்டு போற வெளிச்சமா அத எடுத்துட்டு போகும்போது நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏன்னா வெளிச்சத்த நம்ம கொடுக்கிறோம். நம்ம வெளிச்சமா இருந்தா தான் நாம வெளிச்சத்த கொடுக்க முடியும். அப்போ பூமிக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றது இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சமா இருக்கிறன்னு சொல்லும்போது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பதவிய, அப்படிப்பட்ட ஒரு வா வ வார்த்தையை கர்த்தர் நம்மகிட்ட பிரயோகப்படும்போது, நம்ம அந்த வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாக எல்லா நாளும், எல்லா நேரங்களும் நம்ம அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அதாவது இருள் நீக்கத்தக்கதாக, தேவனை அறியாத மக்களுடைய இருதயத்துல இருக்கிற இருள் நீக்கத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்தை மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான், நாம வெளிச்சமா இருக்கிறோம். நம்மள வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி நம்ம வெளிச்சத்தை கொடுக்கும்போது தான், அப்படி வெளிச்சத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது தான், அப்போ எல்லாரும் நம்ம உண்மை உத்தமமா ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது, எல்லாரும் பரலோகத்துக்கு தேவனை மகிமைப்பட என்னடா இப்படி ஒரு அருமையாக நம்ம இடத்துல சந்திக்கிறாங்க, நம்ம பேசுறாங்க, பழகுறாங்க, ஆறுதலா இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை குடுக்குறாங்க. இவங்களே இப்படி இருக்கும்போது, இவங்களுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு மகிமையுள்ள தேவனா இருப்பாங்கன்னு மக்கள் உணர்ந்து அந்த வெளிச்சத்துக்குள்ள வருவாங்க. மக்கள் தேவனை அறிந்து, அறிந்து அவரோட ஐக்கியமாவாங்க. இந்த காரியத்த தான் கர்த்தர் நம்மிடத்துல ஆண்டவரை நெருங்கி பழகிற நம்மிடத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று வெளிச்சம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தா மட்டும் போதாது. அது இந்த உலக மக்கள் அறியத்தக்கதாக அது வெளியே கொண்டு வரணும். நாம மாத்திரம் அறிஞ்சுட்டு, நாம மாத்திரம் அந்த வெளிச்சத்த உணர்ந்துட்டு, நாம மாத்திரம் எப்படி அந்த ஒரு ஒரு விளக்க கொளுத்தி கட்டடக்கடியில வைக்காம, அது எல்லாரும் அறியத்தக்கதாக, அது மரக்கால்ல மூடாம, அத திறந்து வைக்கும் பொழுது எல்லாரும் அறிவாங்க. அப்படி வைக்கும் பொழுது, இந்த வெளிச்சம் என்கிறது எல்லா இடங்களிலும் பரவும் பொழுது, அது அநேக மக்களுக்கு அது பயன்படுமே. அது திறந்து வச்சு அப்ப ஆண்டவரோட வார்த்தை என்கின்ற வெளிச்சத்தை உலக மக்களுக்கு சொல்லும்போது, உலகம் முழுவதும் வெளிச்சமாகுது. அப்போ அந்த மாரி செய்யும் பொழுதுதான் நாம நம்மை ஆண்டவர் பிரகாசிக்க வைக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, தேவனுடைய நாம மகிமைப்பட்டு, தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு ஒளியை ஒரு தேவனே ஒளியா இருக்கிறார். அவர் ஒளி. அவரோட ஒளியா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போ அப்படியே நம்ம இப்ப என்ன செஞ்சோம்? உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க நீங்க. சொன்னாரு ஆண்டவர். வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இது மாத்திரம் போதாது. அப்போ என்னென்ன நன்மைகள் நம்ம செய்யணும்? இது மாத்திரம் இருந்தா மட்டும் போதாது. என்னென்ன நன்மைகள் செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. வேதத்தின் மூலமா நம்ம பார்க்கும்போது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்த நம்ம பார்க்கும்போது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவரை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தையும், விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். பாருங்க, அவர் எந்த மாரி மக்களை எல்லாம் சந்திங்க, எந்த மாரி மக்களுக்கு நீங்க என்னென்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா எங்க தேவையோ அங்க இந்த வார்த்தை கொண்டு போங்க. எங்க வெளிச்சம் தேவையோ அங்க வெளிச்சத்தை கொண்டு போங்கன்னு சொல்ற மாதிரி ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தனை செய்யறதெல்லாம் நன்மைதான். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் யோசிச்சு பேசிட்டு வந்ததெல்லாம் நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நியாயமா நடக்கணும்.
ஏதாவது ஒரு பேச்சு வந்தா கூட, ஒரு வார்த்தை ஏதாவது இந்த உலக மக்கள் பேசும்போது, ஆண்டவர கும்பிடுறாங்க. எப்படி பேசுறாங்க பாரு! கொஞ்சமாவது நியாயம் இருக்குதா? அப்போ அங்க வந்து ஆண்டவர் அப்படின்னு வரும்போது, அவர் நியாயத்தின் தேவன்னு வெளிப்படுத்துற மாரியே இருக்கு. அப்போ நாம நியாயத்தை தேடி நியாயத்தையும் ஆ நியாயத்தை தேடுங்கள். இந்த உலகத்தில் வாழும்போது நியாயமா வாழணும் அப்படின்றாரு. அப்ப ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனா யாரு? இந்த உலகத்துல தள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தாரால் ஒதுக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள். இப்படியெல்லாம் உலகத்தாரால ஒதுக்கப்பட்டு, அந்த மாரி மக்களுக்கெல்லாம் நீங்க ஒடுக்க ஆதரிங்கன்றாரு. இதெல்லாம் யார் செய்யணும்? ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்க செய்யணும். அவர் நமக்கு குடுக்கப்பட்ட வேலை இதெல்லாம். எந்தெந்த சூழ்நிலையில நமக்கு எப்படி எப்படி சூழ்நிலை எல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்தெந்த சூழ்நிலையில நம்ம எது எதையெல்லாம் நாம இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ, அறியிறோமோ, அந்தந்த சூழ்நிலையில அப்படியாக கர்த்தரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ ஒடுக்க தே ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும், விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் திக்கற்றவங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு யாரு ஆதரவு இருக்க மாட்டாங்க. ஆதரவே இருக்க மாட்டாங்க. பணம் வசதியா இருக்கிறவங்க, அது அவங்களுக்கு நெறைய ஆதரவு இருக்கு. நல்ல பேரும் புகழுமா இருக்கிறவங்களுக்கு நெறைய ஆதரவு இருக்கு. இதெல்லாம் இல்லாதவங்க திக்கற்றவர்கள். ஆதரவு இல்லாதவர்கள். அப்படி ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயம். அது என்ன? அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல நியாயம் செய்யலாம்? இப்போ ஒரு வக்கீலா வேலை செய்றவங்க கூட, கர்த்தரை அறிந்த மகனா இருந்ததுன்னா என்ன செய்வாங்க? அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம்ன்றது நம்ம நீதிமன்றத்துல தான் இந்த நியாயம். சாதாரணமா வீடுகள்ல அக்கம் பக்கத்துல பேசும்போது, நியாயத்த சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போது, நம்ம சொல்றோம். ஆனா கோர்ட்டு நீதி 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 செ ம ம சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மாரி இடங்கள்ல நியாயத்தை சொல்லுங்க. இந்த வக்கீலுக்கு படிச்சவங்க, ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தை நம்ம அங்க நியாயம் என்ன? நியாயம் என்ன? அப்படின்னு அவங்களுக்காக வழக்காடுங்க. விதவியின் வழக்கை விசாரியுங்கள். பாருங்க திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தையும், விதவியின் வழக்கு. விதவைனாவே ஒரு ஒரு தனக்குரிய ஒரு ஃபுல் சப்போர்ட் இழந்தவங்களா தான் இருக்கிறது தான் விதவை. ஆண்டவன் நமக்காக ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்காருன்னா, அது எல்லா விதத்திலும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்படி சப்போர்ட்டா இருக்கிற மனிதனே அந்த மனிதனே நம்மளிருந்து கடந்து போயிட்டா, நாம கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா, நம்முடைய கணவன், மனைவிங்கிற உறவு வந்து எந்த விதத்திலயுமே ஒரு பிரிக்கப்பட்ட உறவு இல்ல. எல்லா ஆவி, ஆத்மா, சரீரன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே வந்து எந்த ஒரு அ பாகுபாடும் இல்ல. எந்த ஒளிவு மறைவும் இல்ல. அப்படி ஒரு இருக்கிற ஆ ஒரு 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 ஜீவன் நம்ம. கணவன், மனைவி என்பது. அப்போ அதுல கணவன் என்கின்ற ஒரு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ற ஒரு மனிதன் இல்லாட்டினா, அந்த பெண் என்ன ஆகுறா? விதவையாகுறா. அந்த சப்போர்ட் இல்லாம போகுது. சப்போர்ட் அதுக்கப்புறம் பிள்ளைகள் பெற்றிருந்தால் பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், அந்த தாய் இல்ல தகப்பன் இல்லாவிட்டாலும் தாய கவனிக்கிறதுக்காங்க. இப்படி சில கவனிக்காத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படியெல்லாம் தாய், தகப்பன கவனிக்காத பிள்ளைகள் அநேகம். எப்படி எத வச்சு சொல்றேன்னா, தாய், தகப்பனை கவனிக்காம, தன்னை பெற்ற தாய், தன்னை வளர்த்துன தாய், தகப்பன், தன்னை படிக்க வச்ச தாய், தகப்பன், நமக்கு வாழ்க்கை உருவாக்கின தாய், தகப்பன், இவர்கள் வயதான காலத்துல நம்ம இவங்கள பாதுகாக்கணும். அப்படின்னு ஒரு நெனப்பு இல்லாதனால தானே, இன்றைக்கு அநேக முதியோர் இல்லங்களை நம்ம பார்க்கிறோம். அநேக முதியோர் இல்லங்களை நம்ம பார்ப்பதே, பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய தாய், தகப்பனை அ அவர்களை கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிக்காம, அவர்களை கைவிடப்பட்ட நிலையில, அந்த நன்றி விசுவாசம் இல்லாம, அவர்களை கைவிடப்பட்டதுனால பிள்ளைங்க நல்லா வாழுவாங்க. ஆனா, தாய் தகப்பனுக்குரிய கனத்தை கொடுக்கல, தாய் தகப்பனை கவனிக்கல. அதனால தான் இன்றைக்கு எத்தனையோ முதியோர் இல்லங்கள் திறந்து வைக்கப்பட்டு, பாவம் அனாதையா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, நல்ல உள்ளங்கள் என்ன செய்றாங்க, முதியோர் இல்லம் என்று ஒன்று வைத்து, அவர்களுடைய பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப தாய், தகப்பன பராமரிக்கிறதுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இருதயத்துல
ஒரு நல்ல யோசனை கொடுத்து செய்யறதுனால தான் இன்றைக்கு எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் பராமரிக்கப்படுறாங்க. அந்த பராமரிப்புக்கு நல்ல உள்ளங்கள் தங்களுடைய பொக்கிஷத்திலிருந்து, தங்களுடைய பணத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்து, இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அது எல்லாம் என்ன என்ன காரியம்? நன்றி இல்லாம கொண்டு போயி, தாய் தகப்பனை பாதுகாக்கணும்ன்ற அந்த ஒரு நன்றி இல்லாத தனத்தினால தான், தாய் தகப்பன கொண்டு போயி முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க. இப்போ அந்த தாய் தகப்பனையும் ஒரு தகப்பன் இல்லாட்டிட்டா, இன்னும் என்ன இருக்கும்? அந்த பெண்ணுக்கு விதவை, ஆதரவற்ற பெண் என்று வருது. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நாம் வந்து கர் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், இந்த மாரி நன்மையான காரியங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர் ஆண்டவர் நம்மிடத்துல நம்மிடத்துல அந்த வேலையெல்லாம் குடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தருடைய பிள்ளைகளே. திக்கற்ற விதவை வாழ்க்கை விசாரிக்க கர்த்தர் கூறுகிறார். ஆமா விதவை மாத்திரம் இல்ல, திக்கற்ற பிள்ளைகள்னா யாரு? எல்லாம் தாய் தகப்பனை இழந்த அனாதை பிள்ளைகள். திக்கற்ற பிள்ளைகள்னாவே, தாய் தகப்பனை இழந்த அனாதை பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல தாய் தகப்பன் யார் என்றே அறியாத பிள்ளைக இன்றைக்கு ரோட்ல எல்லா இடங்களிலும் வீதிகள்ல கைவிடப்பட்ட நிலைமையில யாருன்னே தெரியாது. அந்த தாய் தகப்பன் பெத்துட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. என்னவோ நல்ல வழியில பிறக்காத பிள்ளை இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு இருக்குது. அந்த பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? அவங்கள வந்து விசாரிங்க. அவங்கள விசாரிங்கன்னா என்னன்னா, அவங்கள கவனிங்க. கவனிக்கிறது என்ன? அவங்கள தேவைகளை சந்திங்க. ம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு நாம் வந்து நம்மளால ஆன உதவிய செய்யணும். அப்படிங்கிறதெல்லாம் தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. அதுதான் இந்த வசனத்தின் மூலமே நம்ம அறிகிறோம். நன்மை செய்ய படியுங்கள். அப்படி படிச்சா தான் எதெல்லாம் செய்ய முடியும்? இந்த படிச்சுட்டு நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும், விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். யார் இவங்களுக்கு முன் வந்து இவங்கள வந்து வழக்கையோ, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தீர்க்க மாட்டாங்க. சோ, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படும்போது தான் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைக்கிறார். கர்த்தர் நம்மை கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை கர்த்தர் நம்மிடத்துல செய்ய எப்பொழுது எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நாம் வாஞ்சையோடு செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை நாம் செய்ய வேண்டும். அப்போ அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்ய வைக்கிறார். ஏசாயா 58 7, 8 7ஆம் வசனம். 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம்னு சொல்லிட்டாரு. உபவாசம் நம்ம வந்து எப்போ சாப்பிடாம நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவரோட ஐக்கியமாகும்போது நாம வந்து உபவாசம் சொல்லி நம்ம அந்த உபவாசித்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம் சரீரத்தை ஒடுக்குனா சாப்பிடாம இருந்தா பசிக்கும். அந்த பசியோட இருந்து ஒடுக்கி ஆண்டவரிடத்துல ஒரு வைராக்கியமா கேட்கறது. இன்றைக்கு சின்ன பிள்ளைங்க நம்ம குழந்தைகளா நாமளும் சரி, நம்ம அம்மா கிட்டயும் சரி, நாம பெற்ற பிள்ளைகளும் ஒரு காரியம் நம்மகிட்ட இருந்து பெறணும், இன்னும் கிடைக்கலன்னு சொன்னா, சாப்பிடாம இருப்பாங்க. சாதாரணமா பிள்ளைங்க. சாப்பிடாம என்ன செய்வாங்க? "நான் சாப்பிட போறதில்ல. எனக்கு இத வாங்கி குடுத்தாத்தா, இத செஞ்சு குடுத்தாத்தா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்ப அந்த உபவாசத்த சாப்பிட மாட்டேன்னு செய்யும்போது, "அட என்னடா குழந்தை சாப்பிட மாட்டேங்குதே! சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அந்த காரியத்த அந்த குழந்தை என்ன கேட்குதோ, அத வந்து குடுப்பாங்க. அத செயல்படுத்துவாங்க. அதே போல தான் நாம என்ன செய்றோம்? உபவாசிக்கிறோம். உபவாசிச்சு ஆண்டவரோட ஐக்கியமாகுறோம். நம்முடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. அ சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்ததுன்னா தூக்கம் வர்ற மாரி இருக்கும். இதெல்லாம் இல்லாம உபவாசம்ன்னு சொல்லி நாம சரீரத்தை ஒடுக்கி தேவனோடு நம்ம ஐக்கியமாக்குறோம். அது உபவாசம். அது நம்ம செய்யற செயல் தான். ஆண்டவர் அதையும் எதிர்பார்க்கிறாரு. அதற்கு மேலாகவும் உபவாசம்ன்னு சொல்லும்போது, இதையும் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு, பசியுள்ளவனுக்கு நான் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு.
துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறோம். அதாவது துரத்துண்ட சிறுமையானா, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நாம் என்னென்ன உதவி செய்யணுமோ, அதுதான் நம்ம சொல்றது. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். ஆமா மா எதா துணி இருந்தா கொடுங்க அப்படின்னு எல்லாம் வந்து கேட்கறாங்க. நம்மளும் வந்து எடுத்து குடுக்குறோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசங்கள். இந்த மாம்சமானவனுக்கு யாரு? கணவருக்கு. இது பெண்களுக்கு சொல்றது. கணவரும் அதே மாரி தான் இருக்கணும். ஆக மொத்தம், ஆ இந்த மாரி காரியத்த செய்யறதும், இந்த மாரி காரியத்துல நம்ம வாழும் பொழுது, இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்க. நம்ம செய்யற அனைத்து காரியமே வெளிச்சத்தை தேவன் நம்ம வந்து பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த மாரி காரியத்த செய்யுங்க, செய்யுங்க, செய்யுங்கன்னு இந்த உலகத்துல நீங்க பிரகாசமா இருக்கணும். பிரகாசிக்கிறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை அப்படியாக செய்ய எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக இந்த வசனத்துல அடுத்ததாக நம்ம இன்றைக்கு தியானித்துக்கிற இந்த வசனத்துல பண்டிகை பழியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். பாருங்க, எவ்வளவு அருமையான இதுதான் நான் ரொம்ப என்ன இது வசனம்? என்ன இது வசனம்? என்ன இது வசனம்? அப்படின்னு ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு கர்த்தரிடத்துல கேட்கும்போது, ஆவியானவர் கொடுத்த அருமையான ஒரு விளக்கம். பண்டிகை பழிகளை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். பாருங்க, இது அருமையான ஒரு வசனம். சத்தியத்தை அறிகில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இப்படிப்பட்ட ஆழ்ந்த சத்தியங்கள் தான். சத்தியத்தின்படி நாம வாழணும். என்ன சத்தியத்தின்படி? பண்டிகை என்பது என்ன? நாட்களை விசேஷித்துக் கொள்வது. நாட்களை விசேஷிச்சுக்கணும். பண்டிகைன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் புது துணி வாங்கி குடுக்குறோம். சந்தோஷமா இருக்கிறோம். அன்னைக்கு வந்து விசேஷமா உணவு பண்றோம், தயாரிக்கிறோம். ஆ பலகாரங்கள் எல்லாம் செய்றோம். இது எல்லா நாளும் நடக்குதா? இல்ல. எப்போ பண்றோம்? பண்டிகை நாட்கள்ல தான் நாம இப்படி விசேஷமா நம்ம வாழ்க்கைய அனுசரிக்கிறோம். அப்போ பண்டிகை இந்த வசனத்துல பண்டிகை பலியை கொண்டு போய் ஆ ஆ அவருடைய பலிபீடத்துல அதான் கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டி பண்டிகை பலி. இப்ப நாம சாதாரணமா இந்த வாழ்க்கையில பண்டிகை கொண்டாடுறது இதுதான். அப்ப என்னென்ன இப்ப நம்ம ஆ ஹிந்துஸு தீபாவளி கொண்டாடுவாங்க. ஆ முஸ்லீம் வந்து அ என்ன ரம்ஜான் கொண்டாடுவாங்க. நாமெல்லாம் என்ன பண்றோம்? அ ப கர்த்தருடைய பிறப்பை வைத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அ க கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை வந்து ஈஸ்டர்ன்னு கொண்டாடுறோம். இப்படி நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, இப்படிப்பட்ட பண்டிகைகளை நம்ம கொண்டாடினோம். வேதத்தின் பிரகாரம் நம்ம பண்டிகைன்னு என்னன்னு பார்த்தா, ஆ 5 விதமான பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினாங்க நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்து வந்த பண்டிகை என்னன்னா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, பஸ்கா பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை, கூடார பண்டிகை. பாருங்க, இந்த பண்டிகை எல்லாம் ஒரு அர்த்தத்தோட தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினாங்கன்னு பாக்குது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பலிகளை எல்லாம் செலுத்துனாங்கன்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். அது லேவியராகமம் படிக்கும் பொழுது என்னென்ன பண்டிகை எப்பப்ப செய்யணும், என்னென்ன பலிகள் செலுத்தணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா வேதத்துல குடுத்திருக்காங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட பண்டிகை இந்த மாரி பண்டிகைலாம் வந்து கொண்டாடும்போது தேவனுக்கு பலிகளை செலுத்துறாங்க. விசேஷித்த விதமான பலிகள செலுத்துறாங்க தேவனுக்கு. எப்படி அ எ எ நீ இதனால இந்த பாவம் செஞ்சா இத செய். இந்த வேலை செய்யும்போது நீ இந்த பண்டிகை செலுத்தணும். அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கும்போது நெறைய இந்த 5 விதமான பண்டிகையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுனாங்கன்றாங்க. இந்த பண்டிகை எல்லாமே என்ன செய்வாங்க? போய் பலி செலுத்துவது, பலி செலுத்துவது, பலி செலுத்துவது. அப்படி பலி செலுத்துவதுன்னா என்ன? ஆடு, மாடு, பறவைகள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ரத்தம் சிந்தப்படணும். ப ப ரத்தம் சிந்தணும். பலியினாவே அந்த காலத்துல ரத்தம் சிந்துறது தான். எதுக்காக நம்ம அந்த ரத்தத்த சிந்துறாங்க? தான் செய்யற பாவம் மன்னிக்கப்படணும். தான் வந்து தேவனோட ஒப்புரவாகணும். தான் வந்து ஆண்டவருக்குள்ள ஐக்கியமாக இருக்கணும். அப்படின்றதுக்காக ஆண்டவர் அந்த காலத்துல மனிதர்களுக்கு குடுத்த கட்டளை இது. நீங்க பலி செலுத்தணும். ஆடு, மாடுகள ஏன்னா ரத்தம் சிந்தப்படணும். அப்பவாவது ஐயோ! நமக்காக இந்த ஆடு ரத்தம் சிந்துதே! ஐயோ! இந்த மாடு ரத்தம் சிந்துதே! இந்த கோழி ரத்தம் சிந்துதே! இந்த புறா குஞ்சு ரத்தம் சிந்துதே! அப்படின்னு மனதுல ஒரு உருக்கம் ஏற்படணும். அந்த ரத்தம் சிந்தும் பொழுது அந்த மனதுல ஒரு உருக்கம் ஏற்படணும். அப்ப இது மறுபடியும் நம்ம செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ரத்த சிந்துதல் செய்யக்கூடாது. அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம இருதயத்துக்குள்ள வரணும். அந்த ரத்தம் சிந்துறதுங்கிறது ஜீவனையே கொடுக்கிறது. அதுக்காக நாம் மனிதர்கள் செய்த பாவத்துக்காக பறவைகளும், ஆடு, மாடு, கோழி
இதெல்லாம் வந்து ரத்தம் சிந்துது. அந்த ரத்தம் சிந்துனா தான் அந்த பாவம் மன்னிக்கப்படுதுன்னு தேவ கட்டளை. அதனால என்ன பண்றாங்க, மனிதர்கள் எல்லாம் ரத்தம் சிந்த வச்சாங்க. இந்த மாரி மிருகங்களை, மற்ற உயிரினங்களை கொடுக்கும்போது. அதனுடைய அர்த்தமே என்னன்னா, நம்முடைய பாவத்துக்காக, நாம செய்யறதுக்காக இந்த உயிர் போகுதே. நாம செய்யற அக்கிரமத்துக்காக இந்த ஜீவன் போகுதே. இந்த ஜீவன் ரத்தம் போச்சுன்னா ஜீவன். ஜீவன் எங்க இருக்குது? ரத்தத்துல இருக்குது. அந்த ரத்தம் போச்சுச்சுன்னா ஜீவன் போச்சுன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட அந்த பலி செலுத்தும் பொழுது தன்னைத்தானே உணர்ந்து அவன் செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்துல அப்படிப்பட்ட பலிகளை என்னென்ன பலிகளை செலுத்துனாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு 9 விதமான பலிகளை அந்த ஜனங்கள் செலுத்துனாங்க. தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, பான பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, பஸ்கா பலி, அஞ்ஞான பலி. பாருங்க, இந்த பலிகள் எல்லாம் எதுக்காகன்னா, தங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு, தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆவதற்கு. இப்படிப்பட்ட பலிகளை ஆ ஆ அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்துனாங்க. ஆனா இந்த காலத்துல ஆண்டவர் ஒரே பலியத்த நம்ம அவர் ஒரே பலியத்தான் கேட்கிறார். அவர் நம்ம செய்யற பாவம் மன்னிப்பதற்கு அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கணும். அவர் நமக்காக. அப்ப ஆடு மாடுகள்லாம் மனுஷர்கள் ரத்தத்தை சிந்த மனுஷருக்காக ரத்தத்தை சிந்துறது. எத்தனைதான் ரத்தம் சிந்தினாலும், இன்னும் இதே பாவமா இருக்குது. இதே பிரச்சனையா இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு ஆண்டவர் கண்டு, எத்தனையோ தீர்க்கதரிசி மூலமா சொல்லி மனிதர்கள் திரும்பல. எத்தனையோ பாவ நிவாரண பலிகள்லாம் செலுத்தி, ஆடு, மாடுக, கோழி, குதிரை எல்லாம் குடுத்தாலும் சென்ற அப்படின்னு அறிஞ்சு, இதான் ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு, நம்முடைய பாவங்களை போக்க நம்முடைய பாவங்களை போக்க அவர் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார். எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் அறிஞ்சவங்க தான். குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை போக்க செய்தார். நம்முடைய பாவத்தை போக்க செய்தார். எப்படி? ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது. அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் நம்ம பாவங்களை போக்குகிறது. பாருங்க, பலிபீடத்தின் கொம்புகளில் எனக்கு பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். இப்போ அந்த பலிபீடம் தான் இந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம். சிலுவை சிலுவை பாடுதான் அந்த பலிபீடமா இருக்குது. அந்த பலிபீடத்துல கொண்டு போய் என்ன பண்ணணும்? இந்த பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். பலிபீடத்துல இந்த ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தம், சிலுவையில சிந்தின ரத்தம் பலிபீடம். அங்க என்னத்த செய்யணும்? அங்க கொம்புகளில் அந்த கொம்புகளில் பலிபீடத்தின் கொம்புகளின்னா கொம்பு கொம்பு கொம்புன்னு நம்ம பேசிட்டே இருக்கோம். அந்த கொம்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தோம்னா கொம்புகள், அந்த 10 கொம்புகளும் ராஜாக்கள் என்று பாருங்க. கொம்புகள் என்ற ராஜாவை குறிக்குது. லூக்கா 1:75 தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். பாருங்க, ரட்சண்ய கொம்புன்றது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப லூக்கா 1:75 அவ கொம்பு என்று சொல்லுவது வந்து ஒரு ராஜா என்று குறிக்கும். அப்போ நாம பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அப்போ பாருங்க, நம்மளுடைய கொம்பு என்பது நம்ம தேவாதி தேவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா. அப்போ அந்த ராஜாதி ராஜாவுக்கு நம்ம பலிகளை செலுத்தணும். அத கயிறுகளால் கட்டுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, தானியேல் 7:24 அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தை எழும்பும் ராஜாக்களாம். நல்லா தெரியுதா? அப்ப கொம்புகள் என்பது ராஜாக்கள். இந்த பலிபீடத்தை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் அப்போ அந்த ராஜாவுக்கு நம்ம பலிகளை செலுத்தணும். அவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன பலி? சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, ஸ்தோத்திர பலி வசனத்துல பலி என்று சொல்றது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவரை மகிமைப்படுத்தணும்னா நம்ம ஸ்தோத்திர பலியிடணும். ஸ்தோத்திரம் தான் எல்லா நேரங்களும் எல்லா சூழ்நிலையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்வதே அவருடைய சித்தமா இருக்குதுன்னு வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 3:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்க, உதடுகளின் கனியாகிய
ஸ்தோத்திர பலி. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, இப்போ ஸ்தோத்திர பலி. அவருடைய ரத்தத்தை நம் விசுவாசித்த அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருக்கு எப்பொழுதுமே நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளாக, அவரோட ஐக்கியமானா தான் நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் செய்து கொண்டிருந்தா தான் நம்ம எப்பொழுதும் நம் நாவுல ஸ்தோத்திரம் வரும். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம மாறி, நம்ம உதடுகளின் கனி, கனி என்று சொன்னாங்க. ஸ்தோத்திரத்தையே கனின்னு சொன்னாங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தக் கடவோம். அப்ப பாருங்க, அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஸ்தோத்திர பலி. எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம் நாவினாலே அந்த ஸ்தோத்திரத்தை உச்சரித்து, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எப்பொழுதும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ கயிறுகளால் கட்டுங்கள். அப்போ பலிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டோம். கொம்புனா என்ன செஞ்சுட்டோம். அதை கயிறுகளால் கட்டுங்கள். அப்ப கயிறுகள் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த அன்பின் கயிறு. அன்பின் கயிறு தான் கயிறுகள். அவரோடு ஸ்தோத்திர பலியிட்டு இணைக்கப்படுவோம். சங்கீதம் 115, 17 பார்த்தா, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். கர்த்தரை துதிக்கிறவங்க யாரு? ஸ்தோத்திர பலி இடுகிறவங்க யாரு? நாம மாத்திரம் தான். உண்மையா ஜீவனோடு இருக்கிறவங்க தான் ஸ்தோத்திர பலியிடுவாங்க. அது எதனால கட்டப்படுது? நம்ம தேவன் அன்பு அன்பு நிறைந்த தேவன். இத்தனை பெரிய அன்ப நம்மல்லாம் ஆண்டவருடைய கேரக்டர நம்ம வச்சுட்டு இருக்கும்போது தான், நம் அன்பு இருதயத்துக்குள்ள ஊற்றப்படும். அப்ப அவரோடு நம்ம ஐக்கியமாக வேண்டும்னா, அன்பு என்ற கயிறு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அப்போ அன்பு என்ற கயிறு தேவன் அன்பா இருக்கும்போது, நம்முடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பை பெற்றவர்களாக, இந்த அன்பு இருந்தா தான் இவ்வளோ நேரம் கேட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நாம் கடைபிடிக்க முடியும். அப்போ அன்பு என்ற ஒரு கயிறு, அன்பு என்ற கயிறால நம் தேவனோடு ஸ்தோத்திர பலியிட்டு கட்டப்படும் பொழுது, நம் தேவனோடு அதிக அதிகமாக ஐக்கியமாகும்போது, அவர் நம்மை பிரகாசிக்க செய்ய வைக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவர் நம்மை பிரகாசிக்க செய்யவும் செய்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் நம்மை செய்ய வைக்கிறாரு. செய்யணும்னு செய்யும் பொழுது, அவர் நாமம் மகிமைப்படுது. நாம் அவர் பிரகாசிக்க செய்றார். எபிரேயர் 13, 16 கூட அன்றியும் நன்மை செய்யவும், தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப அன்றியும் நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இன்னொரு காரியத்தை நம்மளிடத்துல சொல்லுறாரு. தானம் தர்மம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாம இந்த மாரி காரியத்தை செய்யணும் அப்படின்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கு. எப்படி எப்படி நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும். தான தர்மம் பண்றதுக்கு நம்ம செலுத்தணும். ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். துணி இல்லாத வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். சாப்பாடு வேணும்னு கேட்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு குடுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். ஏழைகள் தான் இவங்கலாம் கேட்பாங்க. அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது. அதுதான் தான தர்மம். இன்னும் முதியோர் இல்லத்துக்கு போய் குடுக்கணும். ஏழை எளிய ஒதுக்கப்பட்டவங்களுக்கு குடுக்கணும். அந்த ப திக்கற்ற பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள் இது எல்லாமே கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. நீங்க போய் இத செய்யுங்க, இத செய்யுங்க, இத செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மள செய்யணும்னு செய்ய வைக்கிறார். அதுல தான் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ம். பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்புறம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமா நடக்கணும்னா, இந்த காரியத்தை செய்யணும். பாருங்க ஒரு சாதாரணமா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது, எத்தன சந்தோஷப்படுவாரு. தகப்பன் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நல்லா எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. பையன் நல்லா படிக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கும்போது நல்லா படிச்சு நெறைய மார்க் வாங்கும்போது, பிள்ளைகள குறிச்சு தாய் தகப்பன் சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை செய்யும்போது பிள்ளைகளை குறிச்சு சந்தோஷப்படுறாங்க. நல்ல பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறாங்க. தாய் தகப்பனை கவனிக்கிறாங்கம்போது நல்ல சந்தோஷப்படுறாங்க. அப்போ பிள்ளைகள் நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது தான், தாய் தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதே மாரி தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படி நன்மை செய்து, தான தர்மம் செய்யும்போது தான், தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அது ஒரு பலியாகவே சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வார்த்தைய அதுக்கு பயன்படுத்துறாரு. நம்ம செய்யற சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன தான தர்மங்கள், சின்ன சின்ன காரியங்கள் செய்யும்போது கூட, ஆண்டவர் அதை ஒரு பலியாக அது ஒரு பலிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? தனியா ஒரு பிரசங்கமே பண்ணலாம் பலின்றதுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயமா கர்த்தர் எடுத்து, நம்ம நம்ம மேல பிரியமா இருக்காரு. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் செய்யும் பொழுது தான், நாம் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம்.
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நாம இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது, நம்மை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு பிரகாசமாய் வைத்து நம்மள பிரகாசிக்க செய்கிறார். கேட்ட இந்த வசனத்தின்படி நாம் அனைவருமே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, அவருடைய பிரியமான பிள்ளைகளாக, அவர் தேசத்துக்குரிய பிள்ளைகளாக, பிரியமான பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் ஜீவிக்க வேண்டும் என்று நம் இருதயத்துல அது தியானித்து, அப்படியாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து, அதன்படி நம்ம ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் அனைவரும் செய்து, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் தாமே இதை ஆசீர்வதிப்பார்.